உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுக்காலம் 2ஆம் ஞாயிறு 18/1/2026. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் இனியவர்களே, இன்று தாய் திரு அவையானது பொதுக்காலம் 2ஆம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் நாம் அனைவரும் கடவுள் முன் மதிப்பு மிக்கவர்களே என்று கூறுகிறது. முதல் வாசகத்தில், நீரே என் ஊழியன், இஸ்ராயேலரை பாதுகாப்பதற்கும் உலகம் முழுவதும் மீட்பு பெறுவதற்கும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் உன்னை ஏற்படுத்தினேன் என்று இறைவாக்கினர் எசாயாவை கடவுள் மாட்சிப்படுத்துகின்றார். 2ஆம் வாசகத்தில், தூய பவுலடியார் கொரிந்து நகர மக்களை நீங்கள் கிறிஸ்துவோடு இணைந்து தூயவர் ஆக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்கிறார். நற்செய்தி வாசகத்தில், திருமுழுக்கு யோவான் இயேசுவின் உறவினராய் இருந்தும் நானும் இயேசுவை அறியாதிருந்தேன். இயேசு திருமுழுக்கு பெறும்போது தூய ஆவி இறங்கி வருவதை கண்டேன். அவரே இறைமகன் என்பதை அறிந்து சான்று பகர்கிறேன் என்றார். இன்று நாம் எவ்வாறு இருக்கிறோம்? கடவுளுக்கு சான்று பகர்கிறோம். திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்வு வாழ்ந்து இறைமாட்சியை பெறுவோம். முதல் வாசகம் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறைவார்த்தைகள் 3 மேலும் 5 முதல் 6 முடிய. முதல் வாசக முன்னுரை. நீயே என் ஊழியன், உன் வழியாய் நான் மாட்சி பெறுவேன் என்று இறைவாக்கினர் எசாயாவை தம் பணிக்கென கடவுள் தெரிந்தெடுத்தார். உலகம் மீட்பு பெற பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்தினார். ஆண்டவர் அருளிய மாட்சியில் மனமகிழ்வு கொண்டு தம் பணியை திறம்பட செய்த எசாயா போன்று இறையாட்சி பணி செய்து கடவுளின் ஆசீரை பெறுவோம் என்று கூறும் எசாயா நூலின் வாசகத்தை கேட்போம். 2ஆம் வாசகம். தூய பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 1 முதல் 3 முடிய. 2ஆம் வாசக முன்னுரை. தூய பவுலடியார் கொரிந்து நகர மக்களுக்கு, இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நீங்கள் தூயவராக்கப்பட்டிருக்கின்றீர்கள். எனவே கடவுளின் அன்பும் அமைதியும் உங்களில் குடிகொள்வதாக என்று தன் நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்தார். அவ்வாறே நாமும் இயேசுவின் நற்செய்தியை அறிக்கையிட்டு இறையாசீர் பெற வேண்டும் என்று கூறும் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தின் வாசகத்தை கேட்போம். நற்செய்தி வாசகம். யோவான் நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 29 முதல் 34 முடிய. விசுவாசிகள் மன்றாட்டு. உலகிற்கு மீட்பு தந்த அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவரையும் ஆசீர்வதித்து உடல் உள்ள ஆன்ம நலம் தந்து காத்திட வேண்டுமென்றும், திரு அவையின் வளர்ச்சியில் அவர்கள் நல் வழிகாட்டிகளாய் விளங்கிட வேண்டுமென்றும், இறையழைத்தல் பெருக வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வை வளப்படுத்தும் அன்பு இறைவா, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு நன்றி விழா கொண்டாடிய எம் உழவர் பெருமக்களை ஆசீர்வதித்தருளும். அவர்கள் விளைவித்த பயிர் பச்சைகள் நோய் தாக்குதலின்றி நல்ல விளைச்சலை தந்திட வேண்டுமென்றும், விளைபொருட்களுக்கு உரிய நியாயமான விலை கிடைத்திட வேண்டுமென்றும், நீர் ஆதாரங்களையும் நல்ல கால சூழலையும் தந்திட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் வழிகாட்டியாம் அன்பு இறைவா, எம் பங்கிலுள்ள குழந்தைகள், மாணவ மாணவிகள், இளையோர்களை உமது ஆசிரால் நிரப்பியருளும். புதிய ஆண்டின் இறுதி பருவ தேர்வை சந்தித்து அடுத்த நிலைக்கு உயர இருக்கும் அவர்கள்
கருத்துடன் கல்வியை கற்றிட வேண்டுமென்றும் இறைஞானமும் நல்லறிவும் கொண்டவர்களாய் நல்ல எதிர்கால வாழ்வை பெற்றிட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஊற்றே அன்பு இறைவா, நோயாளிகள், முதியோர், கைவிடப்பட்டோர், மாற்றுத்திறனாளிகள், தனிமையில் வாடுவோர், ஏழைகள் அனைவரையும் கண்ணோக்கி அருளும். அனைவருக்கும் நற்சுகமும் பாதுகாப்பும் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குடும்பங்களை காத்து வழிநடத்தும் அன்பு இறைவா, எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உமது அருளால் நிரப்பியருளும். நாங்கள் ஒருவர் மற்றவர் நலனில் அக்கறை கொண்டு அன்பில் வாழ வேண்டுமென்றும் அனைவருக்கும் நற்சுகம் தந்திட வேண்டுமென்றும் எங்கள் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்திட வேண்டுமென்றும் இறைமனித உறவில் வாழ வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.